ஒரு காலேஜ் படிக்கிற பையன் ரெகுலராக ஈவினிங் டைமில் காலேஜ் முடிச்சுட்டு ஒரு டீ ஷாப்புக்கு போய் டீ குடிக்கிறது பழக்கம். அப்படி போகிறப்ப அந்த டீ கடைக்காரரோட பையனுக்கு ஒரு 5-6 வயசு இருக்கும். அந்த பையனை கூப்பிட்டு இவர்கிட்ட இருக்க 10 ரூபாயை கொடுத்து இது எவ்வளோன்னு சொல்லி பார்ப்போம் தம்பி அப்படின்னு கேட்பார். அந்த பையன் சிரிச்சுட்டே அண்ணா 2 ரூபாண்ணா அப்படின்னு சொல்லுவான். உடனே அவன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் அந்த பையனை சொல்லிக்கிட்டு இருந்துவான். டெய்லி இந்த பையன்ட்டு 10 ரூபா கொடுக்குறேன்னா டெய்லி இவன் 2 ரூபான்னு தான் சொல்கிறான், இது 10 ரூபான்னு அவனுக்கு தெரியல, அந்த அளவுக்கு அவன் ஏமாலியாக முட்டாளாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி டெய்லியுமே அது ஒரு ரெகுலர் ரொட்டீன் ஒர்க்காகவே வச்சுட்ருக்கான். டெய்லி அந்த பையனை கூப்பிட்றது, 10 ரூபாயை கொடுக்குறது, அவன் 2 ரூபான்னு சொல்லுவான். இவன் எல்லாத்தையும் சொல்லி கேலி பண்ணி சிரிக்கிறது. ஒரு வாட்டி அந்த டீ கடைக்காரர் கூப்பிட்டார். தம்பி இது வந்து 2 ரூபா கிடையாது, 10 ரூபா. அந்த அண்ணா உங்களுக்கு நாளைக்கு கேட்டாருன்னா இது எவ்வளோன்னு கேட்பாரு, நீ 10 ரூபான்னு சொல்லு அப்படின்னு சொல்லி. இந்த பையன் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு போவான். மறுநாளும் இந்த பையன் வருவான். வந்து 10 ரூபாயை கொடுத்து தம்பி இது எவ்வளோன்னு சொல்லு பார்ப்போம். இந்த பையன் சிரிச்சுட்டே எப்போதும் கூட 2 ரூபாண்ணா அப்படின்னு சொல்லுவான். இருந்தாப்பா 10 ரூபாய் நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம். உடனே அவங்க அப்பா கூட நேற்று தானே சொன்னேன் இது 2 ரூபா கிடையாது 10 ரூபான்னு, நீ எதுக்கு போய் டெய்லி 2 ரூபான்னு சொல்லி அவர்கிட்ட அசிங்கப்பட்டுட்டு வர, உன்னை முட்டாள் ஏமாலின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க பாரு அப்படின்னு சொல்லுவான். உடனே அந்த பையன் சொல்லுவான், இது 10 ரூபான்னு எனக்கு ஃபஸ்ட்டு நாளே தெரியுதுப்பா, ஆனால் இதை நான் 10 ரூபான்னு சொன்னால் அந்த அந்த 10 ரூபாயை டெய்லி எனக்கு கொடுக்க மாட்டார், நான் 2 ரூபான்னு சொல்ல ஓகேன்னா நான் ஏமாறாதான் நினச்சி எனக்கு டெய்லி இந்த 10 ரூபாய் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லுவான். இந்த பையனை ஏமாத்துறாதுன்னு நினச்சிட்டு இருக்கான். ஆனால் இவனுக்கு இதில் ஒரு ப்ராஃபிட் இருக்குது, அதனால அவர்கிட்ட ஏமாறுறாரு. நீங்களே நல்லா நினச்சி பாருங்களேன், யாராவது தெரிஞ்சு போய் ஏமாறுவாங்களா? இப்போ நீங்களாகட்டும் நானாகட்டும், நம்மளை ஒருத்தங்க ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சு அவங்கள்ட்ட போய் ஏமாறுவோமா? ஏமாறவே மாட்டோம். நம்ம ஏமாறுறோம்னா அதில் நம்மளுக்கு ஒரு ப்ராஃபிட் இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு நம்பிக்கையினால் ஏமாறுவோம். அதாவது ஒரு மேரேஜ் ஆகட்டும், லவ் ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஷிப் ஆகட்டும், காசு விஷயமாகட்டும், இவன் இன்றைக்கி காசு கொடுத்தா நாளைக்கு கொடுத்துருவான், இவன் நம்ம ஃப்ரெண்டு தான் ஏதாவது நம்ம கொடுத்துருவோம், இவங்களை வந்து நம்ம நம்பி லவ் பண்ணுறோம், இவங்க நம்மளை விட்டுட்டு போக மாட்டாங்க, அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்பிக்கை. அது வந்து ஏமாத்துறதுல வராது, நம்பிக்கை துரோகத்தில் வருது. யாருமே தெரிஞ்சு ஏமாற மாட்டாங்க. யாராவது நம்மள்கிட்ட ஏமாறானாங்களோ அது அவங்களுக்கு தெரியாது நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அவங்களுக்கும் அது கண்டிப்பாக தெரியும், இவங்க நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்னு தெரிஞ்சதை அவங்க நம்மள்கிட்ட ஏமாறுறாங்க. அப்போ அவங்களுக்கு நம்மள்கிட்ட ஏதோ ப்ராஃபிட் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ சொல்லுங்கள், ஏமாறுறவங்க முட்டாளா ஏமாத்துறவங்க முட்டாளா? கமெண்ட்டில் சொல்லுங்கள்.